இந்த மாதிரி நிறையா இதுக்கு நாங்கள் வந்திருக்கோம், ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஷூட்டிங்னாலே திண்டுக்கல்லில் வந்து இப்போ அலெக்ஸ் பார்த்துக்குருவாரு அப்படின்னு ஒரு இருக்கிற காலகட்டத்தில் அவரே ஒரு 5 நாளோ 1 வாரம் கஷ்டப்பட்டு இந்த படத்தை நடித்து தயாரிச்சிருக்காரு. இதுக்கு உங்கள் எல்லாருடைய பொன்னான நேரத்தையும் அவருக்காக, இதுதான் அவருடைய சொத்து. அவர் சம்பாதிச்சு வச்சது என்னன்னா, இத்தனை நாள் இவ்வளோ பேர் வந்து இதை வாழ்த்த வந்த அனைவருக்கும் அண்ணன் சார்பாக அவங்க எல்லாருக்கும் வர வைக்கிறேன். மேலும் ஒரு பையன் இப்படி வரணும்னு அவன் ஆசைப்பட்டப்போ அவர் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாரு. லைலாவில் சேர்த்ததுலேருந்து, அசிஸ்டண்டாக சேர்த்து விட்டதுலேருந்து. பட் அவரும் இந்த படத்தில் நல்ல வேலை செஞ்சு அது பெருமை சேர்க்குற மாதிரி ஒரு அவார்டும் வாங்கியிருக்காரு. அதுக்கு ஒரு வாழ்த்து. எல்லாருக்கும் நன்றி, வந்த எல்லாருக்கும் நன்றி. இது பெரிய படமாக எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும், இந்த மீடியாக்காரங்களும் கொஞ்சம் கரெக்டாக போஸ்ட் பண்ணி இது கொஞ்சம் பெருசாக ஆக்கணுன்றது எங்களுடைய வேண்டுகோள். அனைவருக்கும் நன்றி. ராஜா வந்து அவருக்கு முன்னுரைக்கு சரியாக எழுதி கொடுத்துருக்காரு, எனக்கு கொஞ்சம் கரெக்டாக எழுதி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆர்எஸ் ராஜா கடினமான உழைப்பாளின் மிகப்பெரிய ஒரு பொய்யை அதில் எழுதி கொடுத்துருக்காரு. அது இயக்குனர் மிகச்சிறந்த இயக்குனர்னு அவர் சொல்கிறாரா பாருங்க. உண்மையிலே வந்து இது ஒரு குடும்ப விழா தான். வந்து இப்போ இங்கே வந்தவருக்கு தான் வந்து எனக்கு தெரியுது அலெக்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு தெரியுது. நாங்கள் வந்து 50லேருந்து நிறைய தடவை கூட்டோடு வந்து ஒரு 4-5 மேனேஜர் பேரும் இங்கே வரல. ஆனால் இப்போ பார்த்தா தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், மொத்த யூனியன் இங்கே உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து அலெக்ஸ் வந்து அவரோட பவர் இல்லை, அது அவரோட நட்பு. இங்கே நீங்கள் வந்திருக்கோங்க எல்லாருமே வந்து அலெக்ஸோட ஒரு நட்பின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து அலெக்ஸ் கூப்பிட்டாருன்னு தான் நான் வந்து விழாவுக்கு வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு வந்து இந்த படத்தை பார்த்த பிறகு ஒரு புது யூனிட் வந்து உள்ளே வர்றதுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த படம் உண்மையிலே வந்து இப்போது டைரக்டர் எங்கே இருக்காரு? ஓகே, வாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வரும்போதே ஒரு சரியான யூனிட்டோட, ஏன்னா இப்போ திரைப்படத்துக்கு வரும்போது முதல்ல வரும்போது ஒருத்தர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கணும், அவங்ககிட்ட வந்து ஒரு 5-6 வருஷம் இல்லை 10 வருஷம் ஒர்க் பண்ணணும், அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நாங்கள் வரும்போது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கணும். அங்கே வந்து விஜயகாந்த் சார் மாதிரி யாராவது ஒருத்தர் ஆர்டிஸ்ட்டை இது செட் பண்ணால் ஒரு 1 year 2 yearல நம்ம டைரக்டர் ஆகிடலான்னு இருந்தது. அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நாளைய இயக்குனர்களோ இல்லை வேறு ஏதோ ஒரு பேரில் அவங்க ஒரு ப்ரொடியூசரை கரெக்ட் பண்ணி அவங்க வரலாம். ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ வர்ற யூனிட் எப்படி இருக்குன்னா, ஒரு டைரக்டரு, ஒரு கேமராமேன், ஆர்டிஸ்ட்டு, அவங்களே ஒரு ப்ரொடியூசரு, அவங்கள நடிக்க வச்சு உன்னோட முகத்தை நீ திரையில் பாரு அப்படின்னு வந்து காமிச்சு ஒரு யூனிட்டை உள்ளே வரும்போதே வந்து செட் பண்ணி கொண்டு வராங்க. அப்போது பெரிய திரைக்கு வரும்போது ஒரு பலமான நண்பர்களாகவும் ஏற்கனவே பழகினவனும் இருக்கிறதால அந்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய சிரமம் இல்லாமல், எல்லா வகையிலும் சிரமம் இல்லாமல் வர்றதுக்கு நல்ல ஒரு வழிகோல் அது. அப்படி தான் வந்து நான் இந்த கோமாளி திரைப்படத்தை பார்க்குறேன். இந்த திரைப்படம் உண்மையாகவே சினிமாட்டோகிராஃபிக்கு வந்து அந்த அவார்ட் கொடுத்ததில் எந்த விதமான குறையும் இல்லாத ஒரு திரைப்படம். ஏதோ ஒரு தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க அப்படின்னா இல்லாமல், சில இடங்களில் வந்து நேச்சுரல் லைட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து ட்ரோன் ஷாட் பண்ணும்போது கூட வந்து ரியல் லைட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அது கலரிஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா வந்து கலர் லைட் பண்ணாமலே இல்லாமல் ஒரு நேச்சுரல் இது கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து ஒரு த்ரில்லை ஏற்படுத்துது. நீங்கள் லைட் பண்ணி த்ரில்லை ஏற்படுத்துது ஒன்று, நேச்சுரல் லைட்லேயே ஷூட் பண்ணுறது இன்னொரு த்ரில். அது ரியாலிட்டி கிட்ட கொண்டு போயிடும். அப்போ கொண்டு போகும்போது இதுக்கு மிகப்பெரிய பலமாக வந்து இன்னொருத்தர் இருக்கார், அது வந்து மியூசிக் டைரக்டர். உண்மையாகவே யுவராஜ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒரு நார்மல் ஷார்ட்ஸ் இருக்கும்போது கூட அதுக்கு வந்து ஒரு த்ரில்லை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதுபோல் வந்து அலெக்ஸ் வந்து இவ்வளோ பெரிய நடிகனாக இருப்பார்னு தெரியல, ஆர்கனைசரை தான் பார்த்துருக்கேன். இப்படி ஒரு பிரம்மாண்டமாக பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு வந்து அலெக்ஸும் கபிலனும் நடித்த ஒரு பேர் தெரியல, அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு ஷார்ட் ஃபில்மாக இருந்தால் கூட திரைப்படத்துக்கு உள்ளே வரத்துக்கான ஒரு கரு அதில் இருக்குது. இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது கொஞ்சம் பேருக்கு வந்து இது என்ன கதை அப்படின்னு புரியாமல் இருக்கும். அதுதான் இந்த ஷார்ட் ஃபில்மோட வெற்றியே. என்னென்னா,
இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு 10 கதையை நம்ம உருவாக்கலாம், எது மாதிரி வேணாலும் உருவாக்கிக்கலாம். அதுக்குண்டான பேஸை வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அந்த டைரக்டர் வந்து அதில் வச்சுருக்கார். இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, இயக்குனருக்கும், ஒளிப்பதிவாளருக்கும், இசையமைப்பாளருக்கும், இயக்குனர் வந்து யாரையுமே மறக்காமல், இல்லை தயாரிப்பாளர் யாரையுமே மறக்காமல் கடைசி நபர் வரைக்கும் அவங்கள பட்டியலிட்டு அவங்கள மேடையில் அமர வச்சது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்க்ரீன்லேயும் அவங்களோட நேமை வந்து ப்ரெசன்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுத்துருக்காங்க. இதுதான் திரைப்படத்தில் இப்போ நாங்கள் எல்லார்ட்டையும் எதிர்பார்க்குறது என்னென்னா, எல்லோரும் உழைக்கிறோம், உழைப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து சம்பளம் வருதானா அது கொஞ்சம் கம்மி தான். உழைப்புக்கு ஏற்ற சம்பளங்கிறது திரைப்படத்தில் இல்லை, அது வந்து வெற்றிக்கேற்ற சம்பளமாக தான் இருக்க தவிர உழைப்புக்கு ஏற்ற சம்பளமாக இல்லை. சம்பளத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஆனால் திரைப்படத்தில் ஒர்க் பண்ணும்போது எல்லாருக்கும் உண்டான ஒரு மரியாதையை வந்து ஏற்படுத்தணும்னு தான் நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். திரைப்படம் இந்த 100 வருஷம் வரைக்கும் வேறு ஒரு பரிணாமத்தில் இருந்தது. அது வந்து ஒரு லேண்ட்லார்ட் சிஸ்டமில் இருக்கும், ஆண்டான் அடிமைங்கிற மாதிரி லேண்ட்லார்ட் சிஸ்டத்தில் இருக்கும். இப்போ நாங்கள் அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி அது அடுத்த இதுக்கு திருப்ப ட்ரை பண்ணுறோம். அதாவது என்னென்னா, ஒரு இண்டஸ்ட்ரியாக ஃபார்ம் பண்ணுறது. இங்கே யார் வந்தாங்க, யார் ஒர்க் பண்ணுறாங்க, எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, எப்போ வந்து ஒர்க் பண்ண வந்தாங்க, அவங்களோட வேஜஸ் என்ன, இது வந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரியாக அதை ஃபார்ம் பண்ணி அதை வந்து அரசுக்கு கொடுக்கும்போது இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி இங்கே இருக்குங்கிற டேட்டா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலும் இல்லை. ஒன்லி ஹாலிவுட்டில் தான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, யார் யார் ஒர்க் பண்ணுறாங்க, அதனோட வருமானம் என்ன, லாபமாக நஷ்டமாக எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்தியன் சினிமாவில், குறிப்பாக தமிழ் சினிமாவில் அந்த டிரான்ஸ்பரன்சிங்கிறது கிடையாது. அப்போ வந்து இதனோட இன்வெஸ்டர்ஸ் வந்து வெளியேந்து வரும்போது இது லாபமாக நஷ்டமாக, எங்கே லாபம் இருக்குது, எங்கே நஷ்டம் வரும், எப்படி ஒர்க் பண்ணால் நஷ்டத்தை சரி பண்ணலாம், எப்படி ஒர்க் பண்ணால் லாபத்தை வந்து அதிகம் பண்ணலாம், எங்கே வந்து முதலீடு பண்ணணும், அதை வந்து எங்கே வந்து மார்க்கெட் பண்ணணும், இது மாதிரியான இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியாக இது இருக்கிறதால தான் இப்போது அதனுடைய வீழ்ச்சி கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் முன்னாடி வந்து நம்ம தமிழ் திரைப்படங்களில் ஒரு 2 கோடியிலேருந்து 3 கோடி பேர் பார்த்தாங்க. இன்றைக்கி 50 கோடியிலேருந்து 100 கோடி பேர் வரைக்கும் பார்க்குறாங்க. இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். தமிழ் திரைப்படங்கள் இன்றைக்கி உலக அளவில் அவங்க சப்டைட்டில் போட்டு அந்தந்த மொழியோட அவங்க ஜப்பானில் படம் பார்க்குறாங்க, சைனாவில் படம் பார்க்குறாங்க, அர்ஜென்டினாவில் படம் பார்க்குறாங்க, அந்தந்த மொழியில் சப்டைட்டில் போட்டு நம்ம படத்தை பார்க்குறாங்க. அப்போ வெறும் 3 கோடியிலேருந்து 5 கோடி வரைக்கும் இருந்த வியூவர்ஷிப்பு இன்றைக்கி 50 கோடியிலேருந்து 100 கோடி வரைக்கும் மாறிடுச்சு. அப்போது 10 மடங்கு வியூவர்ஷிப் அதிகமான போகுது, 10 மடங்கு வந்து கட்டணம் அதிகமான போகுது. கேப்டன் பிரபாகர் ரிலீஸ் ஆகும்போது வெறும் 5 ருபீஸ் தான் அதனோட அதிகபட்ச கட்டணம். 110, 290, 5 ருபீஸ் இதுதான் கமலதட்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது. ஆனால் இன்றைக்கி அந்த 5 ருபீஸுங்கிறது இன்றைக்கி வந்து 150 ரூபா இருக்குது. அப்போ 30 மடங்கு கட்டணம் அதிகமாக இருக்குது, 10 மடங்கு வியூவர்ஷிப் அதிகமாக இருக்குது. அப்போ ஏறக்குறைய பார்த்தா 10 × 30னா 300 மடங்கு முன்னாடி இருந்த வியூவர்ஷிப் கட்டணம் வரணும். ஆனால் அது மாதிரி வருதான்னா நமக்கு இல்லை. அப்போ தயாரிப்பாளருக்கு இதெல்லாம் ஏன் வரலன்னா, இது ஒரு இண்டஸ்ட்ரியாக இல்லை. அப்போ இண்டஸ்ட்ரியாக எப்படி வரணும்னா, இது மாதிரி புதிய பிளட்ஸ் உள்ளே வரும்போது அவங்க ஒரு யூனிட்டாக உள்ளே வராங்க, உள்ளே வந்து அவங்கள ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். அதுக்கான முயற்சியில் இப்போது நாங்கள் இறங்கியிருக்கோம். ஃபெஃப்சியாக வந்து ஈவன் வந்து ப்ரொடியூசர்ஸோட சேர்ந்து ஜாயின் பண்ணி இது ஒரு இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க சம்பளம் வந்ததா இல்லையா, முதல்ல சம்பளம் கொடுங்கன்னு நான் கேட்கல, சம்பளம் வந்ததா இல்லையான்னு தயாரிப்பாளருக்கு தெரியணும். தயாரிப்பாளர் அலுவலகத்தில் இருந்துக்கிட்டே அது மாதிரி மேனேஜர்ஸ் வந்து அவங்கள வெறும் கைஃபோனில் வச்சு இருந்துக்கிட்டு யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, எந்த டைம் வந்தாங்கிற அளவுக்கு அவங்களோட வேலைப்பளு கம்மியாயிடும். முன்னாடி எப்படி நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணும்போது நம்ம வந்து 1000 பக்கம்லாம் எழுதிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அப்படி பண்ணுறோமானா ஒன்றும் கிடையாது. ஒன்லையும் வந்து ஒரு சிப்பில் எல்லாம் முடிஞ்சு போகுது. அது மாதிரி ராஜேந்திரன் வந்திருக்காரு, மேனேஜர்ஸ் நிறைய பேர் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து இதனோட அடுத்த லெவல் இருக்குது இல்லைங்களா. இப்போது நம்ம கையில் எழுதிட்டு இருந்தது அதே தான் இருக்குது, சிஸ்டம் அதே இருக்குது. அவன் பில்லு வந்து ஒருத்தர் லைட் மேன் எழுத போகிறார், நீங்கள் சைன் பண்ண போகிறீங்க, அப்ரூவ் பண்ண போகிறீங்க, நாளைக்கு பில்லு ப்ரொடியூசர்கிட்ட போகுது. இந்த சிஸ்டம் இல்லாமல் நீங்கள் காலையில் அவங்க வந்தாங்கன்னா என்ட்ரி பண்ணாங்கன்னா அவனோட கார்டு வந்து உங்கள் நேரம் உங்கள்கிட்ட வந்துட போகுது. நீங்கள் அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ண போகிறீங்க, கையெழுத்து போட்டு ஃபார்வர்ட் பண்ண போகிறீங்க, ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு போகுது. அப்போது ஈவினிங் ஆனால் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்கிற சிஸ்டம் வந்து உங்கள் யூனியனுக்கு வந்துடும், உங்கள் மேனேஜருக்கு வந்துடும், தயாரிப்பாளருக்கு வந்துடும். அப்போ இது வந்து ஒரு யூனிஃபார்ம்டாக ஒரு சிஸ்டமாக மாறிடும். அதுதான் இப்போது நீங்கள் ஏன்னா இப்போ நிறைய மேனேஜர்ஸ் இங்கே இருக்கிறதால உங்கள்கிட்ட இது ஒரு வேண்டுகோளாகவும் விளக்கமாகவும் சொல்ல ஆசைப்பட்றேன். மற்றபடி அலெக்ஸ் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான அங்கம். திண்டுக்கல்லில் போனால் கேமரா இல்லாமல் கூட போகலாம், அலெக்ஸ் இல்லாமல் அங்கே போனால் ஷூட்டிங் பண்ண முடியாது நிலைமை தான் இன்றைக்கி. அவங்க ஒரு சாம்ராஜ்யம் இருக்குது. அதனால் அது அலெக்ஸ் வந்து நீங்கள்
எங்கள் உறுப்பினர்களோட நட்பாக இருந்து எங்கள் உறுப்பினர்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான சிஸ்டத்தை, அது டிரைவராக இருக்கட்டும், லைட்மேனாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் எங்களோட ஒரு அங்கம். அதனால் எங்கள் பெப்சியோட உறுப்பினர்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒத்துழைக்கணும். அந்த நட்பை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தோம். ஆனால் வந்த பிறகு ஒரு நல்ல யூனிட்டை நீங்கள் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த எல்லா யூனிட்டில் இருக்க அனைத்து உறுப்பினர்களுக்கும் பெப்சியோட சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அலெக்ஸ் அண்ணனை பற்றி செல்வமணி சார் ரொம்ப பெப்சி சார்பாக எல்லாமே சொல்லிட்டாரு. ஏன்னா அலெக்ஸ் அண்ணனோட நட்பு வட்டாரம் அப்படி. சினிமாவில் சம்பாரித்தா சினிமாவில் ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. அதில் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்கிறேன். கண்டிப்பாக ஏதோ சினிமாவில் இருந்து நிறைய பேர் சினிமாவில் இருக்கவங்க பிள்ளைகளை வந்து சினிமாவில் கொண்டு வரக்கு யோசிப்பாங்க. ஆனால் அது முன்னுதாரணமாக அலெக்ஸ் அண்ணன் வந்து பையனையும் ஒரு கேமராமேன் ஆக்கி அவரும் சின்ன சின்ன படங்களில் நடிச்சிட்டு இருந்தார். இப்போயும் ஒரு நல்ல முழு நடிகனாக மாறி இருக்காருன்னு செல்வமணி சொன்னார். மிக்க நன்றிண்ணே. கண்டிப்பாக அந்த சினிமா விசுவாசம், சினிமாவில் சம்பாரித்து சினிமாவில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சினிமா கூட என்று இருக்குண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு சுருக்க பார்க்குறாங்க. சரி, ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். திரைப்படமாக ரொம்ப அருமையான படம், அருமையான கரு. எந்த ஒரு கலையும் சரி, எந்த ஒரு அறிவியல் வளர்ச்சியும் சரி, ஒரு பாயிண்டில் வீழ்ச்சி அடையும். அது திருப்பி மறு உருவம் கொண்டு தான் அது திருப்பி வரும். மொத்தமாக எந்த ஒரு அறிவியலோ விஞ்ஞானமும் சரி, கலையும் சரி, மொத்தமாக வீழ்ந்துடாது. அது வேறு ஒரு உருவம் கொடுத்து தான் வரும். இந்த படத்தில் அதான் சொல்லியிருக்காங்க. ஒரு கலை அழிவோட விளிம்பில் இருக்கிறப்போ அடுத்த கலை அதை எடுக்க வருது. அது மாதிரி இந்த கோமாளிகள் அப்படிங்கிறத எப்படி உருவாச்சு, எந்த சபையில் உருவானது, பின்னாடி அந்த கோமாளிகள் கருத்தை சொல்கிறதுக்கு எப்படி உபயோகப்பட்டார்கள் சமூகத்தில் அப்படின்னு சொல்ல முற்பட்டிருக்காங்க. இன்றைக்கும் சரி, அரசியலமைப்பை உலகளவில் கிண்டல் அடிக்கிறதுக்கும் அறிவுறுத்துறதுக்கும் இருக்கிற ஒரே ஆயுதம் வந்து கார்ட்டூன் தான். அது அது சொல்கிற கருத்தை யாருமே தவறாக எடுத்துக்க மாட்டாங்க, அது கைத்தட்டவும் மாட்டாங்க, அதை வந்து உள்வாங்கிப்பாங்க. அதுதான் கோமாளியோட பங்கு. இதை சொல்கிறதுக்கு லைட்டாக முயற்சி பண்ணியிருக்காரு இந்த இயக்குனர். சரிதான். ஒரு சரி ஃபீச்சர் ஃபிலிம் அதில் அந்த காமெடியெல்லாம் பற்றி நான் பேசலை. இப்போ இந்த படத்தில் சொன்ன வந்து மட்டும் சொல்கிறேன். இன்னொன்று அந்த மேடம் கேட்ட மாதிரி கொஞ்சம் சுருக்கமாக ஒரு விஷயத்தை கொஞ்சம் அடித்தனமாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு காலத்தில் வந்து சினிமாவுக்கு வந்து விமர்சனங்கள் கம்மியாக இருந்தது, அப்போ கலெக்ஷன் அதிகமாக இருந்தது. இப்போ விமர்சனங்கள் அதிகமாகிடுச்சு, கலெக்ஷன் கம்மியாயிடுச்சு. காரணம் அதுக்கு நம்ம எப்படி அந்த விமர்சனத்தை எடுத்துக்கிறோங்கிறது இருக்குது. ஒருத்தர் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் ஒரு படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு பதிவு போடுறாங்க. நல்லா இருக்குன்னு சொல்கிறத நம்ம பாராட்ட எடுத்துக்கிறோம், நல்லா இல்லைன்னு சொல்கிறத விமர்சனமாக எடுத்துக்கிறோம். தப்பு நம்மள்ட்ட தான் இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ரெண்டுமே கருத்து தான். யாருக்கும் விமர்சனம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி விரிவான ஒரு அறிவு கிடையாது. அதனால் நல்லா இருக்குது அப்படிங்கிறத எப்படி வந்து ஒரு அபிப்பிராயமாக எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி நல்லா இல்லை அப்படிங்கிறத ஒரு அபிப்பிராயமாக தான் எடுத்துக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு 10 பேர் ஒரு படத்தை நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த படத்துக்கு விமர்சனம் சொல்லப்பா அப்படின்றாங்க. அது விமர்சனம் அல்ல, அது அபிப்பிராயம். அதனால் யாராவது நல்லா இல்லைன்னு சொன்னால் துவண்டு போகாமல், நல்லா இருக்குன்னு சொன்னால் பெருமையும் கொள்ளாமல் அடுத்த வேலையை நோக்கி போயிட்டே இருங்க. இதுதான் இப்போ இருக்கிற சினிமா ஃபிலிம் மேக்கருக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த சுருக்கம் போதுமா, இல்லை இன்னும் பேசலாம் இந்த படத்தை பற்றி? ஒரு அலெக்ஸ் அப்படின்னா நட்பு, அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கும் அவர் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே தெரியும். ஒரு நண்பரை தான் தெரியும். அவர் ஒரு மேனேஜரா, ஒரு லொக்கேஷன் மேனேஜரா அப்படிலாம் எனக்கு தெரியாது. அவர் அந்த மாதிரி நான் அவர்கிட்ட பேசினதே இல்லை. நிறைய ஷூட்டிங் போயிருக்கேன் அவர் ஊருக்கு. எப்போவுமே ஒரு ஒரு நண்பராக தான் பழகியிருக்கோம். அவ்வளோ ஒரு அருமையான இனிமையான ஒரு நண்பர் அவர். ஸோ அந்த நட்புக்கு அடையாளம் தான் இங்கே சேர்ந்துருக்கிற கூட்டம். ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு குறும்படத்தோட திரையிடலுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் நான் பார்த்ததே இல்லை. இது வந்து அத்தனைக்கும் மெயின் காரணம் வந்து அலெக்ஸ் தான். அவர் சம்பாதிச்சு வச்ச நட்பு தான். உண்மையிலே ஒரு நட்பு இலக்கணம் தான். அவர் ஆசைப்பட்டிருக்காரு, சினிமாவில் வரணும்னு ஆசைப்பட்டிருக்காரு, படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாருக்கு. அதுக்கு ஒரு முதலீடாக பணத்தை நம்பாமல்
மகனை நம்பியிருக்காரு. நம்மளை விட்டால் நம்ம பையனுக்கு யார் சார் பண்ணுவா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, எல்லா பெற்றோருக்குமே உண்டு. அவர் ஒரு நல்ல முதலீடு பையனை பண்ணியிருக்காரு. அந்த பையனும் சிறப்பாக வேலை செஞ்சுருக்கான். அந்த பையனுடைய ஒளிப்பதிவு மட்டும் நான் பாராட்டாமல், ஒளிப்பதிவு நல்லா இருக்குது அப்படின்னா அது ஒரு இயக்குனருடைய தெளிவு தான் காரணம். இயக்குனர் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் ஒளிப்பதிவு நல்லா வரும். அதனால் இந்த படத்தோட ஒளிப்பதிவு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இயக்குனரும் தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நன்றி. இதுக்கு மேலே வேண்டாம் இந்த மேடையில். இதை பற்றி படத்தை பேசுறதுக்கு நிறைய இருக்குது. நானும் சில விஷயங்கள் எழுதி கொடுக்குறேன். தேங்க்யூ. உங்களுக்கெல்லாம் அலெக்ஸ சினிமாவில் மேனேஜராக தான் தெரியும். நான் சின்ன பையனாக இருந்து பார்த்தவன். ஒரே ஊருக்காரங்க, ஒரே தெருவில் ஒன்றா எங்கள் வீட்டில் விளையாண்ட பையன். சின்னாலப்பட்டு எங்கள் வீட்டில் விளையாண்ட ஆட்களில் ஒருத்தர். ஸோ சிந்து நதிப்புன்னு ஒரு படம் பண்ணும்போது லோக்கலில் லொக்கேஷன் காட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டப்ப அலெக்ஸ் என்கிட்ட வந்தார். அலெக்ஸை நாங்கள் கூப்பிட்டோம். அப்படியே அந்த படத்துக்கு அவரை மேனேஜராகவே கன்ஃபார்ம் பண்ணோம். அன்னைக்கு தொடங்கினது இன்றைக்கி வரைக்கும் நிற்கலை. சின்சியராகவும் பொறுப்பாகவும் மரியாதையாகவும் நாகரிகமாகவும் நடக்கிறதுல அலெக்ஸோட முன்னேற்றம் இதெல்லாம் தான் காரணம். நான் முதல்ல பார்த்த அலெக்ஸை இன்றைக்கி வரைக்கும் மாறலை. அதே மரியாதை, அதே அன்பு, அதே பாசம். ஸோ ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறதால அலெக்ஸ்க்கு ஒரு மிஞ்சி நாள் இருக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிய. மேலும் அவரோட 93லே நாங்கள் எடுத்த சிந்தனை போல நடிக்க வச்சுருக்கோம். அதிலே நடிக்க ஆரம்பித்தார். அவரோட நடிப்பு ஆர்வம்லாம் அதிலே இருந்தது. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல நடிகராகவும் நல்லா நடிச்சிருக்கார். அதே போல் அந்த சினிமாவுக்கான எல்லா வித முன்னேற்பாடோட பையனை கொண்டு வந்தார். அதை நிரூபிக்கிற வகையில் அந்த பையனும் சுபாஷும் நல்ல முறையில் வந்து இன்றைக்கி ஒரு அவார்டட் ஃபில்மோட சினிமாட்டோகிராஃபர் வந்திருக்கிறதுக்கு சிக்கா சார்பில் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த இனிய நாளை இந்த திரையிடலோடு ஒரு அருமையான நாளாக்கிய இந்த படக்குழுவினர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். மற்றபடி ஊடக தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஆனால் அலெக்ஸா பற்றி நிறைய அண்ணன் செல்வமணி சார் பேசினார், பிரபு சார்லாம் பேசினாங்க. உண்மை அதுதான். உண்மை அதை விட இன்னும் ஜாஸ்தி. ஏன்னா நான் முத சண்டைக்கோழி 1 ஷூட்டிங்காக தான் அங்கே நாங்கள் திண்டுக்கல் போனோம். அந்த அந்த ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வேணும்னு கேட்டாலுமே எல்லாத்தையுமே பண்ணி கொடுப்பார். அது பண்ணிக்கலாம் சார் அப்படிம்பாரு. எதையுமே இல்லைன்னு சொல்லவே மாட்டார். முடியாது, இல்லை, கஷ்டம்னு சொல்லவே மாட்டார். அவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. அதை விட ஒரு பெரிய விஷயம் வந்து இங்கே கோடம்பாக்கத்தில் எப்படி இவ்வளோ கலைஞர்கள் இங்கே வந்து ஆர்வத்தோட வேலை தேடி வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி அவருடைய செட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலைஞர்கள் இருப்பாங்க. அந்த பகுதியில் இருக்க கலைஞர்கள் எல்லாத்துக்குமே அதுதான் ஒரு பெரிய கூடாரம் மாதிரி, ஒரு அமைப்பு மாதிரி கூட வச்சுட்டு அங்கே அத்தனை பேரும் போய் அண்ணன்கிட்ட போய் வாய்ப்பு கேட்குறது. அவங்களுக்கு எல்லா படத்துலையுமே வாய்ப்பு வாங்கி கொடுப்பார். நடிக்கிறதுக்காக சரி, அசிஸ்டன்ட் ரைட்டர் வாய்ப்பு, அசிஸ்டன்ட் கேமராமேன், இது மாதிரி எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணி விடுவார். ஒரு நல்ல அருமையான ஒரு இது. ஒவ்வொரு முறை எனக்கு ஸ்பெஷலாக திண்டுக்கல்ங்கிறது எனக்கு ஸ்பெஷல். ஏன்னா நான் ஒரு கதை பண்ணும்போது ஒரு மிட் டவுன் கதை பண்ணேன்னா டக்குன்னு எனக்கு ஃபஸ்ட்டு அவுட்டோர்னாவே நான் திண்டுக்கல் தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். எனக்கு அவ்வளோ கம்ஃபர்ட். எனக்கு இப்போ அண்ணன் கூட்டம் இருந்தால் போதும், ஒரு 10 ஆள் பலம், நம்ம பாட்டுக்கு நம்ம பப்ளிக்கில் எங்கே வேணாலும் ஷூட் பண்ணலாம். எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி கொடுப்பாரு. ரொம்ப அருமையாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. எந்த விதத்துலையுமே ஷூட்டிங் டிஸ்டர்ப் பண்ணாது அவ்வளோ நல்லா பண்ணி கொடுப்பாரு. அது ஒரு பெரிய சந்தோஷம். அதை தாண்டி அண்ணனை பற்றி சொல்லணுன்னா அவருக்கு இருக்க அந்த நடிக்கிற ஆர்வம். ஒவ்வொரு முறை ஒரு படத்தை ஷூட்டிங் வராங்கன்னா அவங்ககிட்ட ரொம்ப தாங்கி கேட்பார். கேட்குறதே கூச்சப்பட்டு, அண்ணே ஏதாவது கேரக்டர் தான் கொடுங்க அப்படின்னு கேட்பார். அது ஒவ்வொரு டேரக்டருமே சேரன் சார் ஆட்டோகிராஃபில் பெரிய கேரக்டர் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் நம்மளும் கதையில் தேடுவோம், ஏதாவது அண்ணனுக்கு ஒன்று பண்ணுமே அப்படின்னு தேடுவோம். ஒரு சின்ன கேரக்டர் ஆனால் இது பண்ணுங்கண்ணே அப்படிம்போம். அது கூச்சம்னா அதெல்லாம் வந்து தயக்கமில்லை பண்ணுவார். ஆனால் இவருக்கு ஏதாவது பண்ணணுமேங்கிற ஒரு இது மட்டும் வந்து இதில் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு பர்சனலாக என்னுடைய இதில் அண்ணனுக்கு ஒரு நல்லா ஒன்று பண்ணணுமே அப்படின்னு இருந்துட்டு இருந்தது. ஒரு நாள் திடீர்னு நைட்டு வந்து இயக்குனர் கிறிஸ் வந்து, சார் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்கள் சார் அப்படின்னு கொண்டு வந்து காமிச்சான். பார்த்தேன், உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். இவ்வளோ பெரிய கலைஞனா இவர், ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த நைட்டு ஒரு 10-11 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஃபோன் பண்ணி அப்போயே வந்து, அண்ணே நாங்கள்லாம் மிஸ் பண்ணிட்டோம்,
தம்பி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கானே, கண்டிப்பாக வாழ்த்துக்கள்னு, கலை எங்கேயுமே போகாது. அதே மாதிரி இந்த முன்னோட்டம் பார்க்கும் பொழுதும் இந்த படம் வந்து மிகப்பெரிய படமாக வரும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ நம்ம இருக்க சினிமா வந்து இன்றைக்கி சூழ்நிலையில் பல கோமாளிகள் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒவ்வொரு கோமாளிகள் வந்துட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி சின்ன படங்களுக்கெல்லாம் நிறைய கோமாளிகள் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா கோமாளிகளையும் நல்ல படம்ங்கிறது வந்து அந்த நல்ல படம் தான் அத்தனை கோமாளிகளையுமே அடிக்கும். அதனால் நல்ல படம் எடுப்போம். கண்டிப்பாக எத்தனை கோமாளிகள் இருந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நம்பிக்கையோடு இந்த படத்தில் பணிபுரிந்த இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளர் தம்பி, மற்ற எல்லா மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தார். எடிட்டர் எல்லாமே புது தம்பிகள் எல்லாம் இன்னும் நல்லா வரணும், பெரிய வெற்றி பெறணும். என்னுடைய எல்லா வாழ்த்துக்கள். நன்றி. நிறைய பேர் சொல்லிட்டாங்க. முதல்ல வந்து இந்த திரைப்படத்துக்கு வாழ்த்துக்கள். ஒரு புதிய முயற்சி. எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் வாழ்த்துக்கள். அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இந்த படம் நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் வரப்போகிறோம்னு நினச்சிக்கிட்டுலாம் யாருமே வர்றது கிடையாது. அவங்கெல்லாம் ஒரு ஜெமினி கணேசன், பானுமதி, கமலஹாசன், ரஜினிகாந்த் இப்படின்ற ஒரு எய்மோடு தான் வந்தாங்க. வந்து 20-30 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே நடந்து அதுக்கப்புறம் சினிமாவில் வாழ்க்கையை தொலைச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக மாதிரி போகிறாங்க. இந்த மாதிரி சினிமாக்குள்ளே என்ட்ராகிற எல்லாருக்குமே வந்து ஒரு எய்ம் இருக்கும். ஒரு டெக்னீஷியன்ஸுக்கெலாம் வந்து என்னென்னா ஒரு டைரக்டர் ஆகணும் ஒரு எய்ம் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். எல்லா டெக்னீஷியனுக்கும் டைரக்டர் ஆகணும், இல்லை ஒரு நடிகன் ஆகணும், உச்சத்தை தொட்டே பார்க்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கும். அந்த வாய்ப்புகள் நிறைய பேருக்கு அமையறதில்லை. சில பேருக்கு அமையும், அதை சரியாக பயன்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு சாதாரண டெக்னீஷியனாக தொடங்கி ஒரு டைரக்டராகவும் ஒரு நடிகராகவும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த மாதிரி அலெக்ஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய இந்த இதை பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு நடிகர் வந்து அவருக்குள்ளே இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நாங்கள்லாம் வந்து ஒரு ஆர்ட் டைரக்டராக நாங்கள் வந்து அவுட்டோர் போகிறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து முதல்ல வந்து யார் லோக்கல் மேனேஜர் தான் பார்ப்போம். ஏன்னா அவரோட சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் வந்து எங்களுடைய திறமையை வந்து முழுசாக அங்கே வெளிப்படுத்த முடியும். ஏன்னா இங்கேருந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஏரியாலையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன கோடம்பாக்கம்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் இருந்தது. இப்போ அந்த நிலைமை மாறி திண்டுக்கல் தான் வந்து சின்ன கோடம்பாக்கம் அப்படின்ற ஒரு நிலைமையை உருவாக்குனவர் வந்து அலெக்ஸ் சார் தான். ஸோ இந்த படம் வந்து அவருடைய புதிய முயற்சி ரொம்ப நல்லா இருக்குது. வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பொன் கதிரேஷ். பிகேன்னு சினிமாக்காக வச்சுருக்கிறது. என்னை பற்றி கொஞ்சம் லைட்டாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி மேடை கிடைக்கும் போது தான் வந்து அதை சொல்ல முடியும். 2015 வந்து நான் வந்து அசிஸ்டண்ட் எடிட்டராக ஜாயின் பண்ணேன் வெங்கட்ரமணன் ஒரு எடிட்டரில். அப்புறம் 2018 ஃபஸ்ட்டு படம் பண்ணிட்டேன். 2019 நான் பண்ண ஒரு வெப் சீரிஸ் வந்து பெஸ்ட் எடிட்டர் ஓடிடி அவார்ட் வின் ஆச்சு பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸில். அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு கிடைத்த ரெக்கக்னேஷனே அதுதான். ஸோ அது ஒரு புஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சோஃபார் இப்போ ஒரு 8 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயும் இப்போ நோட்டிஸபிளாக பார்த்தோன்னா 2023 நாடுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு சரவணன் சாரோட இயக்கத்தில். அது எனக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோன். அடுத்து இப்போது சன்னிதானம்னு ஒரு படம் முடிச்சிருக்கேன், யோகி பாபு சார் நடிச்சு. இப்போ நேற்று தான் வந்து வெளியாச்சு, ஃபர்ஸ்ட் லுக் வெளியாச்சு ஒரு படத்தோடது. சேரன் சாரோட இயக்கத்தில் ஐயான்னு ஒரு படம். அந்த படத்துக்கு வந்து பணிபுரிய வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு. வேலை பார்த்துட்ருக்கோம், நடந்துகிட்ருக்கு. சோஃபார் இப்போ 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னேஷனுக்கும் இந்த மாதிரி ஒரு மேடைக்காகவும் தான் உழைக்கிறோம். அந்த வட்டில் பார்க்கும்போது இந்த டீமில் நான் இருக்கிறதே ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மட்டும் தனியாக எதுவுமே வேலை பார்க்க முடியாது. எதாக இருந்தாலும் ஒரு டீம் ஒர்க் தான். உலகமே அப்படி தான் இயங்குது. ஒன்றை சார்ந்து ஒன்று தான் இருக்கிற போது நம்ம எல்லோரும் ஒன்றா தான் ஒரு இதை பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் வருது, ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது இந்த டீமே எனக்கு கிடச்சது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிருஷ்ணா ப்ரோ வந்து எனக்கு ஒரு 4-5 இயர்ஸாக தெரியும். அவர் எனக்கு இதோட ஃபுல் படமே வந்து ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் இதோட ஷார்ட் வெர்ஷன் வந்து பைலட் ஃபில்மாக எடுக்க போகிறேன்ற மாதிரி சொன்னார். நான் அதோட ஃபுல் இதுவுமே கேட்டிருக்கேன்.
அப்போயே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அவரே வந்து கேரக்டர்ஸ் க்ரியேட் பண்ணி கருப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வண்டியில் வந்து அந்த ஹிடன் கேரக்டர் ஒன்று இருக்காது. அது வந்து என்ன சொல்கிற ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. மான்ஸ்டர் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. அது இன்னும் உங்களுக்கு ஹோல் ஃபிலிமில் நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பில்ட் பண்ணி அதுக்கு ஒரு பிளாட் செட் பண்ணி வச்சுருக்காரு. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க. ஃபுல் ஃபிலிமில் வந்து இதோட முழு வீரியம் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அதுலேயும் சீக்கிரம் பணிபுரிய நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பிரதர். வாய்ப்புக்கு நன்றி. உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த ஃபிலிமில் கூப்பிட்டுப்பாங்க, நோ ப்ராப்ளம். எஸ், மேனேஜர் திரு ராஜ்குமார் அவர்களை பேச அழைக்கிறேன். மன்னிக்கணும், புதுசாக ஆஃபீஸ் போட்டார், இந்த வருஷம் ப்ரொடக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, அதுக்கும் வாழ்த்துக்கள். வந்திருக்க எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். அதாவது நான் வந்து சத்யஜோதியில் வந்து பல வருஷமாக ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ஓன் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு கதை கேட்கலான்னு இருக்கும்போது ஒருத்தர் நான் முத வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுத்து, நீ கதையெல்லாம் கேட்க வேணாம், வந்து படத்தை பாருன்ட்டார். பார்த்துட்டோம், ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு தெரியல, கூடிய சீக்கிரத்தில் சேர்ந்து வேலை செஞ்சாலும் செஞ்சுருவோம். அது நடக்கும்னு நினைக்கிறேன், நிச்சயம் நடக்கும். ஏன்னா அந்த டைரக்டர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க பையனை கேமராமேனை தெரியும். ஆனால் ரொம்ப அருமையாகவே பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் மேடை, அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. ஆனால் நம்மலாம் பேசுகிறத விட நிறையா செஞ்சுருவோம், கண்டிப்பாக செய்வோம், நிச்சயம் நடக்கும். இது அந்த வெற்றி விழாவில் இன்னும் சிறப்பாக பேச கற்றுட்டு வந்து நல்லா பேசுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பாக பத்திரிகையாளர்கள், மேடையில் வந்திருக்கிற பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல் காரணம் கோ டைரக்டர் திருப்பதி அவர்கள். ரெண்டாவது காரணம், நம்பிக்கை வச்சு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது அண்ணன் அலெக்ஸ் அண்ணன். மூணாவது டைரக்டர் கிறிஷ் அவர்கள். உங்களுக்கெல்லாம் ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். நானும் மதுரை ஏரியா தான். ஆனால் அலெக்ஸ் அண்ணன் ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். என்ன வந்து போயிட்டே இருக்கிறான், நம்மகிட்ட ஒன்றும் இது பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி அவருடைய எண்ணம் பாருங்கள், அவராக கூப்பிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இதுதான் அவருடைய நல்ல எண்ணம். இந்த படம் சும்மா ஒரு முன்னோட்டம். இது மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு, அடுத்த படம் முழு படமாக கொண்டு வர்றதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் பத்திரிகையாளருடைய ஒத்துழைப்பும் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக சுபாஷ் வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட், யார்கிட்டையும் அவ்வளோவா சீக்கிரம் பேச மாட்டான். ஃபஸ்ட்டு வந்து இது முதல்ல யாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு சுபாஷ்க்கு தான். என்னென்னா நானும் அவனும் 6வதுலேருந்து ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுறோம். இந்த கெமிஸ்ட்ரி வந்துட்டு நான் இங்கே கேமரா இந்த வைடானா அதை வைப்பான், அவன் என்ன சொல்கிறானோ எனக்கு புரியும், நான் என்ன சொல்கிறேன்னா அவனுக்கு பிடிக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணுறது காரணம். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே சினிமாக்குள்ளே வரணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ எனக்கு வந்து எப்படி சினிமாக்குள்ளே வர்றது, என்ன ஏது எதுவுமே தெரியாது. எனக்கு வந்து சுபாஷ் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணி அவங்க அப்பா கிட்ட பேசி, அவனா மூலியமாக தான் அவங்க அப்பா கூட நான் நல்லா க்ளோஸ் ஆனேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லணும்னா சுபாஷுக்கு தான் சொல்லணும். இந்த மேடையில் இப்போ இந்த இடத்துல நிற்கிறது காரணம் அவன் தான். அவன் வந்து பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபி அவார்டு வாங்கியிருக்கான் 14th கொல்கத்தா ஷார்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். அவன் லாஸ்ட் ரிசல்ட் வர வரைக்குமே கால் பண்ணிட்டு, என்ன மச்சான் வந்துருச்சா, ஏதோ போட்டாங்களா அப்படின்னு கேட்டே இருந்தான். அவன் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அனுப்பும்போது எனக்கு தெரியும் அவன் கண்டிப்பாக அவனுக்கு பெஸ்ட்டு பிக்சர் கிடைக்கும்ன்ட்டு. மேற்கொண்டு அவனுக்கு நிறையா வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எனக்கு தாண்டி நான் ஃபஸ்ட்டு அவனுக்கு தான் வாய்ப்பு கிடைக்குன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவனுக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து தெரியுமா, அவன் ஒரு ஒர்க்கு எடுத்தான் அப்படின்னா அந்த ஒர்க்கில் எவ்வளோ சின்சியராக இருப்பான்னு எனக்கு தெரியும். அவங்க அப்பா பேரை யூஸ் பண்ணணும், எங்கேயுமே அவங்க அப்பா நான் இவரோட பையன் அப்படின்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. எல்லாருக்குமே அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சப்போ தான் தெரியும். லாஸ்ட் நாள் தான் சொல்லுவான். அதுவும் கேட்டால் அவங்க அப்பா வந்து நேரில் வந்தால் மட்டும்தான் அவர் பையனா நீங்கள் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு யார்கிட்டையுமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்க மாட்டான். அவங்க அப்பா பேரை அவ்வளோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்போ ரெண்டாவதாக நான் சொல்லணும் அப்படின்னா, அலெக்ஸ் சார் அவருக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னென்னா நமக்கு நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க.
ஆனால் எல்லாரோட உதவிக்கும் நம்ம கைமாறா இன்னொரு உதவி பண்ணி கழிச்சிடலாம். ஆனால் சில பேர் பண்ணுற உதவிக்கு தான் நம்ம எவ்வளோ திரும்ப பண்ணாலும் அது ஈடுணையே ஆகாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்காரு. 2021 எங்கள் அப்பா கோவிடில் இறந்துட்டார். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு வந்து பர்சனலாக மட்டும் இல்லை, பர்சனலாக எல்லாத்துக்குமே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த நன்றியை நான் எப்பயும் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி சார். அவங்க அம்மாவே சொல்லணும், அவங்க ஃபேமிலியே ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. எல்லாரையுமே யார்கிட்டையும் முகம் சொல்லிக்க மாட்டாங்க. ஸோ அது அவங்க ஃபேமிலியை பார்க்கும்போதே நமக்கு இவ்வளோ சொந்தங்கள் இல்லைன்ற ஒரு வருத்தம் இருக்கும். அவன் சுபாஷ் வந்து எல்லாருக்கிட்டையும் ட்ரீட் பண்ணுறது, அவன் பேசிக்காகவே இப்போ யார் பேசினாலுமே நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். அவன் சின்னவன், நான் இவர் பையன் அப்படின்ற அந்த இதே இருக்காது. ஸோ அவங்க 2 பேருமே எனக்கு என் கூட ட்ராவல் பண்ணுறது, நான் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் இவ்வளோ நாள் சம்பாதிச்சதில் சுபாஷும் அவங்க அப்பாவும் தான் நான் சொல்லுவேன். இந்த மேடையில் நிற்கிறதுக்கு அவர் ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். தேங்க்ஸ்ப்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னீஷியன்ஸ். ஸோ மியூசிக் டைரக்டர் வந்து ஆல்ரெடி கன்னட படம் ஒன்று பண்ணியிருக்காரு, முதல்னு சொல்லிட்டு. அது வந்து டீசர் வந்து யூடியூப்பில் இருக்கும். அந்த யூடியூப்பில் இருக்க அந்த டீசரை பார்த்து தான் நான் அவர்கிட்ட போகணும். இந்த மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா நம்ம பிகேவோட ஃப்ரெண்டுன்னு அப்புறம் தான் தெரியும். ஸோ எடிட்டர் அவங்க 2 பேருமே முதலோட எடிட்டர் அவர். அப்புறம் நாடு படம் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரும் ஒரு படம் பண்ண ஃபீல்டு என்கிட்ட இல்லை. அவங்க வந்து என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுனாங்க. நான் இவ்வளோ பெரிய ஆள், நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்ற இதில் இல்லை. ஏன்னா நான் இப்போ தான் அப்கமிங்காக ஒன்று வந்துட்டுருக்கேன். ஸோ நான் அப்படி வரும்போது எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து உள்ளே கொண்டு வராங்க. நான் ப்ரோ எனக்கு இது வேணும், இதை கொஞ்சம் அனுப்புங்க, இது எப்படி மாற்றுங்க, ஒரு சீக்வன்ஸே நான் மியூசிக்கை மாற்ற சொன்னேன். அது வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு இதான் அவர் எதிர்பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அதை மாற்றி எனக்கு போட்டு கொடுத்தாரு. ஸோ அவங்க 2 பேர்த்துக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன், எடிட்டர் அண்டு மியூசிக் டைரக்டர். அப்புறம் நம்ம கலரிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரும்போது கூட ரொம்ப பஞ்சாயத்து, என்னப்பா இன்னும் லேட்டாக வர, வாப்பா வேமா அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா எப்போயுமே லாஸ்ட்டில் அவன் தான் ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வருப்பா, என்ன பண்ண ரெடி ஆகிடுச்சா, இங்கே பரபரப்பாக இருக்குது அப்படின்ற இதில் அந்த பரபரப்புலையும் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தாப்புல. தேங்க்ஸ் ப்ரோ, டிஎன்எஸ். அப்புறம் நான் வந்து டேரக்டர் சிம்புதேவன் சார்கிட்ட போட் படத்தில் ஒர்க் பண்ணேன். அவரால் இப்போ வர முடியல இன்னைக்கு. அப்புறம் ரேணிகுண்டா டேரக்டர் பன்னீர்செல்வம் சார்கிட்ட ரேணிகுண்டா 2ல் ஒர்க் பண்ணேன். அப்புறம் நந்தா பெரியசாமி அவர்கிட்ட திருமாணிக்கம் படத்தில் ஒர்க் பண்ணேன். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, நான் ஒரு படம் உள்ளே போகிறதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது அலெக்ஸ் சார் தான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மேடையில் வந்துட்டு அவர் இல்லாமல் இங்கே நான் இல்லை. தாண்டி ஸோ வாய்ப்பு இது வந்து மீடியாவுக்கு நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அதாவது என்ன மாதிரி பல இயக்குனர்கள் படம் பண்ணணுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராகவோ அசோசியேட் டைரக்டராகவோ இன்னும் பல கோ டைரக்டர்ஸ் படம் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சிக்கு நீங்கள் ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் கிடச்சி ஒரு லைஃப் கிடைக்கும். அதில் வந்து நமக்கு நிறைய நல்ல படங்கள் வரும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ மீடியா கொஞ்சம் நாங்கள் இப்போ ஒரு புது முயற்சி பண்ணுறோம், இது எல்லாருக்கும் ஸோ இப்படியும் இந்த வழியிலையும் படம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவாக தான். ஆக்சுவலாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க, யூடியூப்பில் போடுறாங்க. இது நம்ம யூடியூப்லலாம் போட போகிறது இல்லை, தனியாக ப்ரொடியூசர்ஸ்கிட்ட போய் நம்ம போட்டு காட்டு இந்த படம் எப்படி இருக்குது, அதோட ஃபீச்சர் ஃபிலிம் கதையை சொல்லி தான் நம்ம ஓகே சொல்ல போகிறோம். ஸோ மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஏன்னா வாய்ப்புகள் எப்பயும் அமையாது, நாம் தான் அமைத்து கொள்ள வேண்டும். இந்த மீடியா மூலியமாக வாய்ப்பு கேட்குறேன். இது ஃபீச்சர் ஃபிலிமாக வர்றதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.